அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கூறி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கூறி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழிலகம் முன்பு காமராஜர் சாலையின் ஒரு பகுதியை மறித்து இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். 4வது நாளாக தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது உழைப்பாளர் சிலை பகுதியில் இருந்து காமராஜர் சாலையில் எழிலக வளாகம் நோக்கி ஊர்வலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாகனங்கள் அனுமதி வழங்கப்பட்டாலும் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலும் வாகனம் சற்று நேரம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பேரணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு காவல்துறையினர் அவர்களை மறிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் சாலையிலே அவர்கள் நடந்து வந்ததன் காரணமாக வாகனங்களுக்கான அனுமதியும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது எழிலகம் வளாகத்திற்கு முன்பாக காமராஜர் சாலையிலேயே நடு சாலையிலே இருந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 311 படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக கூறியிருந்தார்கள். 3 குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று 3 குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரை என அந்த குழுவினுடைய செயல்பாடு என்ன என்பது குறித்து தெரிவிக்க என சொல்கிறார்கள். அரசு முறையான பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். தற்போது காமராஜர் சாலையில் அமர்ந்து அவருடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. முதல் நாள் அதாவது அவருடைய அரையாண்டு விடுமுறை விடப்பட்டதன் பிறகு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என சொல்லப்பட்டிருந்தது. அதேபோல முதல் நாள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் அவர்களுடைய முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அது கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு 2வது நாள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்தை முற்றுகையிட்டு அங்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதன் பிறகு நேற்று சென்னை காரியங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிறகு இன்று உழைப்பாளர் நிலையில் இருந்து எழிலகம் முயற்சிக்கக்கூடிய அந்த வளாக பகுதிக்குள் செல்வதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதுபோல் நடு சாலையிலே அமர்ந்திருப்பதன் காரணமாக வலுக்கட்டாயமாக இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல்துறையிடம் அவர்கள் போராடுவதற்கு ஒரு இடம் கேட்டு அவர்களுடைய மனுவை கொடுத்திருந்தாலும் தற்போது வரை காவல்துறையினர் அவர்கள் போராடுவதற்கான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்பதன் காரணமாகத்தான் அரசு அலுவலகங்கள் கூடிய பல்வேறு பகுதிகளில் தாங்கள் போராட்டத்திற்கு செல்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் மக்களுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் எவ்விதமான இடையூறு ஏற்படாமல் அறவழியில் தாங்கள் போராடி கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். காவல்துறையினர் அடக்குமுறையை தங்கள் மீது ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். தமிழகத்தில் அரசு ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் நியாயமான கோரிக்கையை கேட்டு போராடுவதற்கு ஒரு இடம் கூட கொடுக்காமல் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் சமூக விரோதிகளை கையாள்வது போல ஆசிரியர்களை கையாள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டை போராட்டத்தில் ஈடுபடுவதை தெரிவித்திருந்தார்கள். தற்போது இந்த காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலையில் இருந்து எழிலகம் வளாகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடு சாலையில் அமர்ந்து 300க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராடி கொண்டிருக்கின்றனர். சிறு குழுக்களாக பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரிந்து வந்து ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ந்து தற்போது இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் இரவு முழுவதும் அவர்கள் எங்கே போராட்டம் நடத்த போகிறார்கள் என்பதையெல்லாம் கேட்டு அவர்கள் அந்த போராட்டத்திற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்டுகளை அடைத்துவிட்டு அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். குறிப்பாக டிபிஐ வளாகத்தை பொறுத்தவரைக்கும் டிபிஐயில் இருக்கக்கூடிய 3 நுழைவாயில் பகுதிகள் இருக்கிறது. 3 பகுதிகளில் உள்ளே சென்றவர்களுடைய ஐடி கார்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல இங்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது ஒரு இடத்தில் போராட்டம் நடைபெறப் போவதாக தகவல் இருந்தால் அப்பகுதிக்கு வரக்கூடிய அனைவரிடமும் காவல்துறை விசாரணை நடத்துவார்கள். அவர்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடுவதற்கு முன்பாகவே அவர்களை காவல்துறையுடைய வாகனத்தில் கைது செய்து ஏற்றுவார்கள். அந்த முயற்சியை எல்லாம் தோற்கடித்து தொடர்ச்சியாக இன்று 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சாலையில் தரப்பரவன் அவர்களை இழுத்து சென்று கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நான் பார்க்க முடிகிறது. இவர்களெல்லாம் அரசு பள்ளி ஆசிரியர்கள். தங்களுக்கு முன் ஒரு நாள் வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் சம்பள வித்தியாசம் இருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராடுவதாக அவர்கள் தெரிவித்து தற்போது இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலைக்கு எதிரே எழிலகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் தான் நடு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர்.
சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.